ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி தோசைக்கு சாப்பிடக்கு ஒரு சூப்பரான டேஸ்டான ஒரு சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது செய்யறதுக்கு ரொம்ப ஈஸி. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ குக்கரில் ஒரு கப் அளவுக்கு பருப்பு எடுத்துக்கலாம். இப்போ இதை தண்ணி விட்டு ஒரு 3 டைம் போல் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா ஊறி வரட்டும் பருப்பு. இப்போ பாருங்கள், இப்போ ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 10 போல் சேர்த்துக்கோங்க. 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு உருளைக்கிழங்கு தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. கூடவே ஒரு 4 கத்திரிக்காவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஒரு 6 போல் பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. இப்போ இந்த காய் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள். இதெல்லாம் ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. மத்து இல்லை இந்த மாதிரி மேஷர் வச்சுட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் மத்தால் மசிச்சு விடுறீங்கன்னா தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஒன்றும் பாதியமாக நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் சாப்பிட சொல்ல ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் சாம்பாருக்கு தண்ணி சேர்க்குறீங்கன்னா சுடு தண்ணி சேர்த்துக்குங்க. அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு நம்ம தாளிப்பு தாளிச்சிக்கலாம். இவ்வளோ பேன் வச்சுக்கலாம். அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு 4 போல் வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் வேணால் சீரகம் வேணால் குழம்புலையே கூட நீங்கள் போட்டுக்கலாம் பருப்பு வேக வைக்க சொல்ல. இப்போ வந்து நம்ம தாளிப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்க சொல்ல 2 இட்லி சாப்பிட்றவங்க கூட 4 இட்லி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். நீங்கள் இப்போ சாதத்துக்கு இந்த மாதிரி நீங்கள் சாம்பார் வைக்கிறீங்கன்னா கூட கொஞ்சம் போல் புளி சேர்த்திங்கன்னா சாதத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி நீங்கள் சாம்பார் வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. இப்போ இதில் நம்ம வீட்டில் செஞ்ச இட்லியோட சுட சுட சாம்பார் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.